அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 23. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, நமக்கு முதல் பக்கங்கள்ல எதுவும் பெருசாக இல்ல. ஸோ, டைரக்ட்டா திருக்குறள் பேஜுக்கு போயிரலாம். சரிங்களா? செய்தித்தாள்ல ரொம்ப குறைவாக செய்திகள் இருந்துச்சு. ஸோ, முதல்ல திருக்குறள் பார்த்துட்டு அந்த ஒரு செய்தியையும் பார்த்துருவோம். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, "செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கீழ் தங்கும் உலகு. செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கீழ் தங்கும் உலகு" அப்படின்னு சொல்றாங்க. குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பு உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது அவங்களோட ஆட்சியை பத்தி குறை கூறிக்கொண்டே இருந்தாலுமே அதையும் சகித்துக் கொண்டு அந்த பொறுமை இருக்கக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய பண்பு உடைய அரசனது குடைநிழல்ல உலகமே தங்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 389 அதிகாரம் இறைமாட்சி. ஸோ அடுத்த செய்தியாக நமக்கு ஃபுல்லா தேர்தல் அறிக்கை, வேட்பாளர்கள் இப்படிதான் இருக்கு செய்தி ஃபுல்லாவே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்தியாவோட பிரதமர் பூட்டான் போயிருக்காங்க. ஓகேங்களா? அரசுமுறை பயணமாக 2 நாள் பயணமாக பூட்டான் போயிருக்காங்க. நெறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. குறிப்பா ரயில் போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தங்கள், அதை சார்ந்து எரிசக்தி, எண்ம இணைப்பு, வேளாண்மை இதை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு. அதையும் தாண்டி முக்கியமா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பூட்டான் பூட்டான் நாடு, அந்த நாட்டோட உயரிய விருதான ஒரு விருத நம்பளோட பிரதமருக்கு 2021ஆம் ஆண்டு வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, பூட்டான் நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருது. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ. ஓகேங்களா? ஸோ ட்ரூக் கியால்போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருத வந்து யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பூட்டான் நாட்டின் உயரிய விருதாக கருதப்படும் ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருது இந்தியா பூட்டான் வளர்ச்சியில் ஆற்றிய அளவற்ற பங்கை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படும் என அந்நாட்டு அரசால் கடந்த 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்தியா பூட்டான் அந்த இரு நாட்டு உறவுகளோட மேம்பாட்டுக்காக உழைக்கிறவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு உழைப்ப வந்து நம்ம பிரதமர் குடுத்திருப்பாரு. அதற்காக தான் அந்த நாட்டோட உயரிய விருத வந்து நமக்கு குடுக்குறாங்க. நம்ம பிரதமருக்கு. ஸோ எப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து முதல் முறையாக பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ விருதை வழங்கி அரசர் ஜிக்மே சேகர் நம்கியால் வாங்சக் கௌரவித்துள்ளார் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல நமக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு பூட்டான் நாட்டோட உயரிய விருது குடுத்திருக்காங்க. அது எப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ல அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, பூட்டான் வளர்ச்சி இரு நாட்டு வளர்ச்சியில முக்கிய பணி ஆற்றுறதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அத யாரு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டோட அரசர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக். ஓகேங்களா? ஸோ அவரு தான் அந்த விருத வந்து பிரதமர் கையில குடுத்திருக்காரு. ஸோ முக்கியமான செய்தி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, இங்க அருணாச்சல் பிரதேசம் குறித்து ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. உரிமை கோரும் சீனாவுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அருணாச்சல் பிரதேஷ்க்கு சமீபத்தில இந்தியாவோட முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. இந்தியாவோட முக்கியமான தலைவர்கள் எப்பல்லாம் அருணாச்சல பிரதேசம் போய் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வராங்க அப்படின்னா, அப்ப சைனாவோட எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேச தெற்கு திபெத் அப்படின்னு சொல்றாங்க. சதர்ன் திபெத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதியாக தான் காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. ஸோ அதை உரிமை கோருவதற்கு சைனாவுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர எல்ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கு உட்பட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தான் நமக்கு அருணாச்சல் பிரதேசம். ஓகேங்களா? இது இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவுண்டரி எல்ஓசின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
ஸோ, அ இந்த ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா தரப்பிலருந்து. சமீபத்தில இந்தியா தலைவர்கள் போயிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த மறுப்பு தெரிவிச்சு இந்தியா சார்புல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும். அதற்கப்புறமா இப்ப இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட அமெரிக்காவும் எடுத்திருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு செய்தித்தாள்ல பெருசா செய்திகள் எதுவும் இல்ல. நமக்கு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தாலே, பிரதமருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆர்டர் ஆஃப் ட்ரூப் கியால்போ அப்படிங்கிற விருது தான். சரிங்களா? ஸோ அந்த விருத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.